ஏய் ரொம்ப ஓடாத கழிச்சு போடும் பார்த்துக்க. கறி அழைச்சிடுவா. இல்லை ஒரு ஆள் கைப்படாது ஒன்று சரியாக இருக்கும். அதை வீடியோ எடுக்கிறதுக்கு கொடுத்துருவா. மச்சான் அப்படியே ஒரு மதியத்துக்கு மேலே அப்படியே கிளம்புறான். எல்லாம் நிறையா இருக்குது. ரொம்ப காரம் போட்டு வதியா அந்த பள்ளிப்பாளையத்தில் வந்துண்ணே இதுக்கா
கரெக்டாக இருக்கா? சூப்பர், அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ். இது வந்து இந்த சிக்கனுடைய பேர் வந்து இது நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து டென்ட்டு வந்து இப்போ நம்ம ஏரியாவில் வந்து உப்பு கறின்னு சொல்லப்படுறது. இது நாட்டுக்கோழியில் பண்ணுறது ஸ்பெஷாலிட்டி வந்து என்னென்னா எண்ணெய் ஊற்ற மாட்டோம். இதில் மற்ற ஐட்டம் மிளகா பொடி மல்லிப்பொடிலாம் சேர்க்குறது கிடையாது. இதில் வந்து ஒன்லி காஞ்ச மிளகா, ஜீரகம், சோம்பு. காஞ்ச மிளகானா வர மிளகா தெளிவாக சொல்லிடுங்க. பூண்டு இதுதான் மெயின். இதில் ஆயில் கூட சேர்க்குறது கிடையாது. இதனால் நமக்கு கொலஸ்ட்ரால் வராது. இதில் பூண்டு சேர்க்கறதுனால கேஸ்டபிள் வராது நமக்கு. இது உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம், எந்த டயத்தில் வேணாலும் சாப்பிட்லாம். பெஸ்ட்டு ஃபுட்டு, நல்ல இது நாட்டு எந்த சிக்கனில் நாட்டுக்கோழிலையும் பண்ணலாம், நீங்கள் கறிக்கோழிலையும் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு வீட்டுக்கு விருந்தாடி யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா இது இந்த சிக்கனுக்கு வந்து இப்போ ஃபெஸ்டிவல் நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணுறது இந்த சிக்கன் பண்ணலாம். யாராவது திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து உடனே சிக்கன் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டிலே டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸுக்குள்ள அந்த சிக்கன் பண்ணி முடிச்சிடலாம். 15 நிமிஷத்துக்குள்ள பண்ணலாம். இதில் சிம்பிள், நம்ம ஜீரகம், வரமிளகா, சோம்பு, பூண்டு மெயின். ஆயில் இதில் யூஸ் பண்ணவே எந்த ஆயிலுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, இல்லை பசங்களே ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம உடனே இது பண்ணி ஒரு ஈவினிங் டிஃபன் மாதிரி இது கொடுக்கலாம். இதோட சப்பாத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சப்பாத்தியோ தோசையோ இட்லியோ எது வேணாலும் இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் பாஸ் ஃபுட்டாக இது கொடுக்கலாம்.